இந்த இணை வைத்தல் ஒரு சமுதாயத்தால் வெளிப்படையாக நேரடியாக நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் நம்மவர்களால், அரபியிலே பேர் வைத்த நம்மவர்களால், முஸ்லீம்கள் என்று சொல்லப்படுகிற நமது சமுதாயத்தவர்களால் இந்த இணை வைத்தல் வேறொரு வடிவத்திலே இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டு, எப்படி தொழுகை, நோன்பு, சக்காத்து, ஹஜ் போன்ற கடமைகள் மார்க்கமாக பார்க்கப்படுகிறதோ அதே போன்று இணை வைத்தலும் மார்க்கமாக நடைமுறைப்படுத்தப்படுகிற ஒரு அபாயகரமான காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாம் ஒவ்வொரு நாளும் தொழுகையிலே அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கின்றோம். சூரத்துல் ஃபாத்திஹாவிலே இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், யா அல்லாஹ் உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று பிரார்த்தனை செய்துதான் எங்களுடைய ஒவ்வொரு நேர தொழுகைகளையும், பரவான தொழுகைகளையும், சுன்னத்தான தொழுகைகளையும் நிறைவேற்றுகிறோம். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் நமது சகோதரர்கள் சிலரிடத்திலே இந்த அல் குர்ஆனிய வசனத்துக்கு மாற்றமாக அவர்கள் தொழுகையில் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று கேட்டுவிட்டு வேறு இடங்களுக்கு, கபர்களுக்கு சென்று விட்டால், அந்த கபர்களை தியானம் செய்வதற்கு இஸ்லாம் சொல்லுகிறதை வலியுறுத்துகிறது என்று கூறிவிட்டு அந்த கபரிலே அடக்கப்பட்டிருப்பவர்களிலே போய் நேரடியாக துஆ செய்கிற எத்தனையோ நமது உறவுகளை நாங்கள் பார்க்கிறோம். கபர்களை தியானம் செய்யலாமா, தரிசிக்கலாமா என்றால் அதற்கு எந்த தடையும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆரம்பத்தில் கபர்களை தரிசிப்பதை தடுத்திருந்தேன், இப்போது சொல்கின்றேன், தரிசியுங்கள். ஃபஸுருஹா ஃபஇன்னஹா துذكرுல் ஆகிரா ஃபஇன்னஹா துذكرுல் மௌத். அந்த கபர்களை தரிசிப்பதால் உங்களுக்கு மௌத்தை அதை ஞாபகப்படுத்தும், அது மறுமையை ஞாபகப்படுத்தும், நீங்கள் தரிசியுங்கள் என்று சொன்னார்கள். தரிசித்து அந்த கபரிலே அடக்கப்பட்டிருப்பதற்காக துஆ செய்யுமாறு சொன்னார்களே தவிர, அவருடைய கபர் வேதனையிலிருந்து அவர் பாதுகாக்கப்படுவதற்கு அவருக்காக துஆ செய்யுங்கள் என்று தான் சொன்னார்களே தவிர, அவரிடத்தில் போய் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பதை போல நீங்க கேளுங்க என்று அல்லாஹ்வோ அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ எங்கேயும் நமக்கு வழிகாட்டவில்லை. இது நமது இந்த தொழுகைக்கு அல்லாஹ்விடத்திலே செய்கிற அந்த ஒப்பந்தத்துக்கு நேர் மாற்றமான ஒரு நடைமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. தொழுகையிலே கேட்கிறோம், உன்னை தான் வழங்குகிறோம், உன்னிடத்தில் தான் உதவி தேடுகிறோம் என்று வாக்குறுதி அளித்துவிட்டு கபர் அடியிலே போய் அடங்கப்பட்டிருக்கிற நமது உறவுகள் அல்லது நல்லடியார்கள் என்று சொல்லப்படுகிறவர்களிடத்திலே போய் இப்படி அவர்களிடத்தில் நேரடியாக பிரார்த்தனை செய்கிற நம்மவர்களை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், நீ கேட்பதாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலே தான் கேட்க வேண்டும். உன்னுடைய தேவைகளை கேட்டு பிரார்த்திப்பதாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் பிரார்த்திக்க வேண்டும். வைதஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், நீ உதவி தேடுவதாக இருந்தால் அவுலியாக்களை அழைத்து உதவி தேடு என்று அல்லாஹ்வு அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? நீ உதவி தேடுவதாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடு. உங்களுக்கு நோயை குணப்படுத்துவன் அல்லாஹ் தான். நேர்ச்சிகளை நிறைவேற்ற வேண்டுமா? அந்த நேர்ச்சிகள் அல்லாஹ்வுக்காக செய்யப்பட்டால் மட்டும்தான் அது நேர்ச்சியாக அங்கீகரிக்கப்படும். அதற்கு தான் கூறி அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக நேர்ச்சி வைத்தால் அது இணை வைத்தலாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கபர்களிலே அடக்கப்பட்டிருக்கிறவர்கள் அல்லாஹ் அல்லாத மனிதர்கள். அவர்களுக்கு நாங்கள் என்ன பெயர்களை சொல்லி அழைத்தாலும் அவர்கள் மனிதர்கள் தான். ஆனால் அல்லாஹ்வை அழைத்து பிரார்த்திப்பதை போல, அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுவதை போல அவர்களிடத்திலேயும் உதவி தேடலாம் என்று சொல்லுகிற சகோதரர்கள் சிலை வணக்கத்தை மறுக்கிறார்கள். சிலை வணக்கம் கூடாது என்று சொல்கிறார்கள். அதை இணை வைத்தல் என்று சொல்கிறார்கள். எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் என்பதை சிந்தித்து பாருங்கள். சிலை வணக்கத்தை மறுத்து பேசுகிற நம்மவர்கள் தான், சிலை வணக்கம் இணை வைப்பு நரகத்திலே கொண்டு சேர்த்து விடும் என்று சொல்லுகிற நமது உறவுகள் தான் கபர் வணக்கத்தை ஆதரித்து பேசுகிறார்கள். இவ்வளவு அழகீனமான குதர்க்கமான ஒரு வாதம் என்பதை சிந்தித்து